அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்காக, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த விஏஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு வந்திருக்குது. நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி முன்னுரிமை கொடுப்பாங்க, யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குது, ஸோ இதற்கான சம்பளம் எவ்வளவு, என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த வீடியோல நம்ம தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்திருக்குங்க. ஸோ எப்படி அப்ளை பண்றது, ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணணும், என்னென்ன புக்லாம் நம்ம படித்தா இந்த வேலை கிடைக்கும், ஈஸியாக எப்படி இந்த வேலை குரூப் 4 வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. எந்தெந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணணும், ஸோ என்னென்ன போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் அனலிஸ்ட் வேணுமோ, யாருக்கெல்லாம் கைடன்ஸ் வேணுமோ, இல்ல இந்த டிஎன்பிசியை பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கான கைடன்ஸ் கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க. ஓகேங்களா? ஓகே, என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா விஏஓ வேலை வாய்ப்புக்காக தான் நமக்கு நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்குது இல்லையா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 2300 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இந்த வேலை வாய்ப்புக்காக. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? மினிமம் நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்க 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். அதற்கு மேல நீங்க 8வது, 10வது, 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது இதற்கான சம்பளம், இதற்கான பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சோ அடுத்ததான் இதற்கான ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 38 மாவட்டத்துக்குள்ள எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். ஓகேங்களா? சோ அதை நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல 3 விதமா செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தனித்தனியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அடுக்க கடைசியா பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? இந்த 3 விதமான செலக்ஷன் ப்ராசஸ் மூலியமா தான் இந்த செலக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வருஷம் நம்ம இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள ஹால்ல உட்கார வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆன்சர் ஷீட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தராங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு. அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நமக்கு தப்பு பிழை இல்லாம அழகா எழுதி கொடுங்க. இதுதான் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது நம்முடைய ஹேண்ட் ரைட்டிங் பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா தப்பு பிழை இல்லாம எழுதுறோமான்றதை செக் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு சில மாவட்டங்கள்ல இப்படி ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு சூஸ் பண்ணி இந்த தலைப்புல நீங்க 2 பக்கம் 3 பக்கம் எழுதி கொடுங்க. சோ இதுதான் எக்ஸாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா தான் இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எனக்கு வந்து முன்னுரிமை குடுப்பாங்களா? நான் இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அனைத்து சர்டிஃபிகேட்டுகளுக்கும் முன்னுரிமை உண்டு. நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், இல்ல வந்து என்எஸ்எஸ், என்சிசி அப்படி இல்லன்னா உங்களுக்கு வந்து டைபிஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மாரி என்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்குதோ ஓகேங்களா? ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட்ஸ் இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் ராணுவத்தினர் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாரி என்ன சர்டிஃபிகேட் இருந்தாலுமே நீங்க இதில அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க கொண்டு போகலாம். உங்களுக்கு அனைத்துக்குமே மார்க் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து தனித்தனியா வந்து பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னு அப்படின்னா, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 10 மீட்டர் வந்து சைக்கிள் வந்து ஓட்ட வைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க கால் கீழ ஊண்டாம உங்களுக்கு வந்து ஓட்டணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? செலக்ஷன் ப்ராசஸ்ல இதுதான் வந்து இருக்கும். அடுத்தது அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து மே 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மே 3ஆம் தேதியிலிருந்து இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன செக் பண்ணிட்டே இருங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஸோ அதே மாரி இந்த வேலைவாய்ப்பானது எங்கருந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, என்ன வெப்சைட்ல நீங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, cra.tn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட் பார்த்தோம்னா, www.tnpsc.gov.in இது இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? இந்த 2 வெப்சைட்லயும் போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2 வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. அதே மாரி முக்கியமா நம்ம சொல்லப் போறது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து இப்போ வந்திருக்குங்க. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணி தரணும், யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண தெரியல, எந்தெந்த ஃபீல்ட சூஸ் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணணும், ஸோ அந்த கைடன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதே மாரி வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எந்தெந்த டைம்ல என்னென்ன கவர் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ எல்லா கைடன்ஸுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி பத்தின எல்லா அப்டேட்ஸுமே நமக்கு கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 93 44 77 38 60 சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாருமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணலனாலும் நானே அப்ளை பண்ணி தரேன். சரிங்களா? ஸோ தேங்க் யூ. வெல்கம்.